மருத்துவக் கல்லூரியின் சார்பாக இனிய காலை வணக்கம். இந்த நல்ல நேரத்தில் பழையசோரின் மருத்துவத்தையும் மருத்துவ குணங்களையும் பறைசாற்றுவதற்காக நம் முன்னோர் உண்ட உணவு அதை இந்த ஜெனரேஷன் மறந்து போக இருப்பதற்காகவும் இந்த முயற்சிகளை செய்து வருகிறோம். தொடர் நிகழ்ச்சிகள் ஜனவரி 3 அன்று பழையசோறு தயாரித்து கொண்டு வரும் போட்டி நடைபெற்றது. ஜனவரி 5 மீண்டும் மதிப்பிற்குரிய எந்தெந்தைக்கும் மக்கள் நலன் சார்ந்த பணிகளில் சிறப்போடும் செயல்படும் மாண்புமிகு மருத்துவ அமைச்சர் அவர்கள் சுப்ரமணியம் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள். இப்பொழுது இந்த மராத்தானின் தொடங்கி வைக்க அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை முழு மனதோடு அனைவரின் சார்பாகவும் வருக வருக வரவேற்றுக் கொள்கிறேன். Can we give a big round of applause? வைஸ் சான்சலர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நாராயணசாமி அவர்களை வருக வருக வரவேற்கிறேன். அவரை ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியின் அவர்கள் வரவேற்று சால்வை அணிவிப்பார்கள். மற்றும் இந்த காலை நேரத்திலும் ஃபார் ரைஸ் பழையசோறு மாரத்தான் என்கின்ற வகையில் இன்றைக்கு மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த மாரத்தான் போட்டியில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் அவர்களே, பெருமதிப்பிற்குரிய ஸ்டான்லி மருத்துவமனையைச் சேர்ந்த மருத்துவர் பெருமக்களே, வருகை தந்து சிறப்பித்திருக்கிற பல்வேறு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளின் முதல்வர்களே, பத்திரிகை மற்றும் ஊடகவியலாளர்களே, வருகை தந்திருக்கிற இந்த போட்டியில் பங்கேற்க, இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பங்கேற்க வருகை தந்திருக்கின்ற மருத்துவர் பெருமக்களே, மருத்துவம் சார்ந்த பணியாளர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் முதலில் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு மிக சிறப்பான முன்னெடுப்பு. பழையசோறு அதனுடைய முக்கியத்துவம், அதனுடைய சிறப்பு அம்சங்கள் குறித்து தொடர்ச்சியாக நம்முடைய ஸ்டான்லி மருத்துவர்கள் பல்வேறு விஷயங்களை, விழிப்புணர்வுகளை தொடர்ச்சியாக ஏற்படுத்தி வருகிறார்கள். அந்த வகையில் இன்றைக்கு ஒரு புதிய முயற்சியாக மாரத்தான் நிகழ்ச்சியின் மூலம் அதற்கான விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த பழையசோறு அதனுடைய முக்கியத்துவத்தை மிக நீண்ட நாட்களாகவே பல்வேறு நாடுகள் அறிந்திருந்தன என்றாலும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை அதில் இருக்கிற சிறப்பு தன்மைகள் குறித்தான ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு அது மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைந்த காரணத்தினால் இன்றைக்கு மக்களிடையே விழிப்புணர்வாக ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. எனக்கு தெரிந்து 96, 97 ஆண்டுகளில், அதாவது ஏறத்தாழ 28-27 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் மலேசியாவுக்கு சென்றிருந்த போது அங்கே இருந்த ஒரு நட்சத்திர விடுதியில் அந்த பழையசோறு காலை உணவோடு அதை வைத்திருந்ததை பார்த்து அதிசயமாக இருந்தது. ஆனால் இப்போது நம்முடைய ஸ்டான்லி மருத்துவமனை நிர்வாகம் இதில் இதற்காக கொடுத்து வருகிற முக்கியத்துவத்தை உணர்ந்து இன்றைக்கு எல்லோருமே சென்னையிலும் கூட பல்வேறு நட்சத்திர விடுதிகளில் இந்த பழையசோறு காலை உணவாக இன்றைக்கு தரப்பட்டு வருவதை நாம் பார்க்கிறோம். எனவே அந்த வகையில் இது மிகப்பெரிய அளவிலான ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டிய ஒன்று. மரியாதைக்குரிய டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் அவர்கள் இங்கே வந்தவுடன் சொன்னார், பல்வேறு நோய் பாதிப்புகளுக்கு மூல காரணமே குடல். அந்த குடலை தூய்மையாக பாதிப்பில்லாமல் வைத்துக் கொள்வதற்கு இந்த பழையசோறு என்பது மிகப்பெரிய அளவிலான பயன் தருகிறது என்பதை அவர் இங்கு எடுத்து சொன்னார். நானும் கூட ஏற்கனவே நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியிலும் சொன்னேன், தினந்தோறும் ஸ்டான்லி மருத்துவமனை நிர்வாகம் இதை எடுத்து வருகிற முயற்சிகளுக்கு முன்னால்
வாரத்திற்கு ஓரிரண்டு நாட்கள் பழைய சோறு எடுத்து வருகிற அந்த நிலை மாறி இப்போது சென்னையில் இருக்கிற அத்தனை நாட்களுமே காலை உணவாக பழைய சோறைத்தான் இன்றைக்கு நாங்கள் உட்கொண்டு வருகிறோம். அந்த வகையில் மிகப்பெரிய அளவிலான ஒரு ஆரோக்கியத்திற்கு அது பேருதவியாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த பழைய சோறுவின் முக்கியத்துவத்தை இன்றைக்கு எடுத்துச் சொல்வதற்கு ஏதுவாக இந்த மாரத்தான் போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதில் காலையிலேயே இவ்வளவு பேர் ஒரு நல்ல நோக்கத்திற்காக நடைபெறுகிற இந்த போட்டியில் கலந்து கொள்ள வந்திருப்பது என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. சென்னையில் இது போன்ற மாரத்தான் நிகழ்வுகள் தொடர்ச்சியாக நடத்த இன்றைக்கு பல்வேறு அமைப்புகள் முன்வந்திருக்கிறது. காலையில் கூட நான் கேன்சர் அவேர்னஸ் என்கின்ற வகையில் ஒரு புற்றுநோய் விழிப்புணர்வு மாரத்தானை சரியாக 4:45 மணிக்கு சிவானந்தம் சாலையில் தொடங்கி வைத்துவிட்டு தான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறேன். இப்படி பல்வேறு வகைகளில் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு இன்றைக்கு பல்வேறு அமைப்புகள் முனைந்து வருகிற சூழலில் நம்முடைய ஸ்டான்லி மருத்துவர்கள் மிக சிறப்பான வகையில் இதை முன்னெடுத்து இதை இங்கே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு பல்வேறு மருத்துவ NHM போன்ற தேசிய நலவாழ்வு குழுமமும் ஆகாஷ் மருத்துவமனை போன்ற பல்வேறு மருத்துவமனைகளும் கூட இதற்கு பெரிய அளவில் உறுதுணையாக இருந்து இந்த மாரத்தான் நிகழ்வை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த மாரத்தான் போட்டியை தொடங்கி வைப்பதில் நான் பெருமை அடைகிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.